கோய் காப்பனா இதுதானே? அதான் அதேதான். இது கொஞ்சம் அழகாக இருக்குது தொட்டியில். இது இருக்கிறதுலே கலராக இருக்குது. அப்படியே செம கலராக. ஸோ நண்பர்களே, அடுத்து வந்து மீனை பார்த்த உடனே அப்படியே நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மானை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது நண்பர்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, சாப்பிடுங்க நண்பர்களே. நம்ம பஜ்ஜி போட்டோம். ஒரே ஆலமரம் நண்பர்களே, 800 வருஷமாக அதை வளர்ந்து 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 பெரிய ஒரு 4 ஏக்கராக்கு வளர்ந்துருக்குது நண்பர்களே. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒரே ஆலமரம் 800 வருஷமாக வளர்ந்தா அது எப்படி இருக்குமோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நண்பர்களே. ஒரு பயங்கரமான ஒரு 4 ஏக்கராக்கு ஒரே செடி, ஒரு சூப்பர் ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் நண்பர்களே. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜூவெல்லாம் இருக்குதான், அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இங்கே இறங்கிட்டோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, இதுக்கான என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சி எங்கள் பசங்க எல்லோரும் வந்துருக்குறாங்க. அப்படியே இங்கே ஏதாவது வாங்கிக்கின்னு அப்புறமா உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறோம் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுங்க யாரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொலைவுக்கு வரமாட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு கிட்டங்க மஹபூப் நகர் ஊர். இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா பில்லல்ல மர்ரி அப்படின்ற ஏரியா வந்து இது. கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குதுங்க. வந்தவங்க கார் அங்கே நிறுத்தின்னு பிரசாந்தமாக போகலாம். ஆனால் வெளியிலேருந்து ரொம்ப இவ்வளோ தொலைவு வர்றது வந்து கொஞ்சம் தூரம் தான். யாராவது இப்படி அந்த பக்கம் வந்தீங்கன்னா இதையும் பார்த்துன்னு போங்க நண்பர்களே. இந்த சரௌண்டில் வந்து இங்கே கடித்த அந்த பழைய காலத்து இந்த சிற்பங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே. உள்ள சிவன் கோயில் இருக்குது, நந்தி சிவன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து இந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயாவது இங்கே பூமியில் கடித்த சிற்பங்களை எடுத்து வந்து இங்கே இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க நண்பர்களே. இப்போ ஏன்னா இதெல்லாம் உள்ளே போய் காட்டலான்னு பார்த்தா மூடிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வெளியே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன், கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம போகிற இடம் வந்து உள்ளே வந்து பார்க்குங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நண்பர்களே. 800 இயர்ஸ் ஓல்டு ஆலமரம் இருக்குது நண்பர்களே. உள்ள ரொம்ப பெரிய ஆலமரம். இந்த மொத்த சரௌண்டு லெவலும் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கரா நண்பர்களே. 4 ஏக்கராவில் மொத்தம் இந்த ஆலமரங்க தான் இருக்கும். இங்கே எங்கே பார்த்தாலும் ஆலமரங்க தான் இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே எல்லோரும் மேலே ஏறி ஏதோ பார்த்துங்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி மேலே ஏறி போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். 10 ரூபா டிக்கெட் நண்பர்களே. உள்ளே போய் அந்த ஆலமரம் அதெல்லாம் பார்க்கணுன்னாக்கா 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனோம். அப்படி டிக்கெட் வாங்காதவங்களுக்கு தான் இந்த படி. இப்படி மேலேருந்தே வந்து அந்த இடத்த வந்து நம்ம பார்க்கலாம். அந்த கார்டனை இங்கே இருக்குது பாரு, நம்ம எதிரில் இருக்குது பாருங்கள். அவங்க நின்று பார்க்குறாங்களே, அதெல்லாம் வந்து இந்த ஆலமரம் தான் நண்பர்களே. ஒரே ஆலமரம் 800 வருஷமாக வளர்ந்துன்னு இருந்தால் எவ்வளோ பெரிய தோப்பாய் போயிருக்குது அந்த ஒரு ஆலமரம்ன்றது வந்து இங்கே காட்டலாம். நான் உள்ளே போய் காட்டுறேன், வாங்க போகலாம். கொஞ்ச நேரத்தில் இன்னும் அதெல்லாம் ரவுண்ட் ஆச்சுன்னு போகலாம் நண்பர்களே. நண்பர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஜூ இருக்குதான், அதுக்கப்புறம் வந்து அக்வாரியம் மீனுங்கள்லாம் இருக்குதான். உள்ளே வந்து ஒரு ஜூ பார்க்கே ஒன்று இருக்குது, சின்ன ஜூ பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க போகலாம் நண்பர்களே. டிக்கெட்டு வாங்கினு இப்படி வந்த உடனே இங்கே ஒரு காட்டு மூஞ்சி ஒன்று நின்றுக்குது பாருங்கள். ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குதுங்க, ஓகேங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸு. இங்கே வந்து உள்ள கோயிலெல்லாம் இருக்குது நண்பர்களே. எல்லாமே அப்படியே ஒரு ரவுண்டு அடிக்கலாம். இந்த பக்கம் போயிட்டு அப்படி சுற்றின்னு வரலாம் ஒரு ரவுண்டு. பசங்க போயின்னுக்கிறானுங்க. இது வந்து சின்னதாக வந்து பார்க்கு. இதில் வந்து இந்த போட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது நண்பர்களே. எடுத்த உடனே நாட்டுக்கோழி மாதிரி ஏதோ ஒன்று காட்டினாங்க. பார்த்தாக்கா இது வந்து காட்டுக்கோழி நண்பர்களே. காட்டுக்கோழி. திருப்பதியில் ஜூ பார்த்துருக்குறேன் நான். இந்த திருப்பதியில் ஜூ பார்க்கு அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். சேம் இங்கே வந்து இது வந்து புறா மாதிரி இருக்குது நண்பர்களே. ஆனால் இல்லை இதில் இது நம்மளுக்காக ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்காக ஒன்று வந்துருக்குது. ரொம்ப அழகான ஒரு கலராக இருக்குது நண்பர்களே. கலர் கோழி. காட்டு மூஞ்சி ஐஸ்கிரீம் துண்டு, காட்டு மூஞ்சி ஐஸ்கிரீம் துண்டு. மூக்கு பாருங்கள், சைனா மூக்கு மாதிரி இருக்கும் எங்கள் பொண்ணுக்கு. என் தங்கச்சி பொண்ணு அது. ஒன்றும் தெம்பில்லையான்னு பார்த்தேன். இதாங்க இருக்குது பாருங்கள் நண்பர்களே. நான் அந்த மூலையில் இங்கே தான் அங்கே சுற்றி நிற்குது. அந்த பக்கம் கூண்டு உள்ள என்ட்ராகிறதுக்காக சுற்றி நிற்குது. இது பொம்பளம்பயில் மாதிரி இது பார்க்கறதுக்கு. ஸ்னேக்ஸ் ஆகுது நண்பர்களே. இங்கேருந்து பாம்பு. இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நண்பர்களே, பாம்புன்ற மாதிரி இருக்குது நண்பர்களே. அது இது பாருங்க, கேட்டில் பத்துங்க நண்பர்களே. நூறுபா எங்கே இதான் நண்பர்களே. நல்ல நயலில் பத்துனுக்குது நண்பர்களே. ஜம்முன்னு அந்த மூலையில் பத்துனுக்குது. ஓகேங்களா. எல்லாம் மலைப்பாம்பு, மண்வெளி பாம்பு. இந்த மேலே ஏறுது போயிரு, அது இது மேலே. இந்த நண்பர்களே மண்வெளி பாம்பு நண்பர்களே. அது உள்ளே நம்மளுக்கு தெரியல சரியா.
அந்த டோருக்கு இருக்குது நண்பர்களே அதை. ஓகே, இது ரெசல் வைப்பரா? இது பாருங்கள் நண்பர்களே, இது செம பாம்பு. இது போட்டுதுன்னா இந்த செம டாக்ஸின், இது செம விஷம். அந்த இடத்துல ஸ்கின்னே வந்து டேஞ்சர் ஆகிடும் நண்பர்களே. அந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் குட்டு பிஞ்சேரின்னு சொல்லுவாங்க. இந்த ராட்டில் ஸ்னேக்ன்றாங்க பாருங்கள், நம்ம இந்தியன் ராட்டில் ஸ்னேக் இதுதான் நண்பர்களே. பத்துனுக்குதுங்க பிரசாந்தமாக. இப்போ பசங்க வந்து முதலையை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. முதலை இது பாருங்க நண்பர்களே, முதல்ல இங்கே பத்துனுக்குது. அங்கே ஒன்று ரெண்டே வந்தால் பார்த்தீங்களா? 2 பிரசாந்தங்க ரெஸ்ட்டில் வந்தேன். அந்த பக்கம் பாருங்கள் நண்பர்களே, வாய் தந்துன்னு பார்த்துக்குது. இது தெரியுதுங்களா? செமரே தந்துக்குது வாய். ஆளாங்கொய்யாலன்ற மாதிரி இது பாருங்க நண்பர்களே. இது ஐயோ முதலை இருவர் முதலை கிட்ட நம்ம 2 பேர் ஒரு சின்ன செல்ஃபி நண்பர்களே. இந்த தெலங்கானாவில் ஒரு மீன் பண்ணை, இந்த பிள்ளை மாதிரிலே இங்கேயே வந்து கலர் ஃபிஷ் எல்லாம் வந்து வளர்க்குறாங்க நண்பர்களே. ஓகேங்களா, உள்ளே போய் நம்ம இப்போ கலர் மீனெல்லாம் எப்படி இதுன்னா எதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய ஒரு அவ்வளோ பெரிய ஃபார்ம் ஒன்றும் கிடையாது, சின்ன ஃபார்ம் தான். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னு பார்த்தா காக்ரோச் இருக்குதுன்றாங்க நண்பர்களே. காக்ரோச் ஒன்று செத்து போய்க்குதாங்க. ஐயோ, தண்ணி இல்லை இதில். இதுதான் வந்து கோரா மீன்னு நினைக்கிறேன். கோராமி பாருங்கள் நண்பர்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மாலி, இந்த பிளாக் எல்லோ மாலி. இது சாக்லேட் மாலின்றாங்க இவங்க, அது பேர். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து எது ரெயின்போ ஷார்க்ஸு. இது வச்சு ஜிலேபி மீன் இருக்கும். இதில் விட்டு இவங்க ஃப்ளோரான்னு காட்டுனுக்கிறாங்க நண்பர்களே. ஐயோ நண்பர்களே, ஜிலேபி மீன் நண்பர்களே. இது பேர் வந்து இந்தியன் CARPS. அதான் ஜிலேபி மீன் தான். இது அதுதான் இந்தியன் காப்ஸ்ன்னு எதோ இருக்குது நண்பர்களே. இதுதான் ஜிலேபி மீனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ ஆக்சிஜன் பார்த்தாமல் மேலே போய் குழுன்னு விட்டுனுக்குது நண்பர்களே. அதை தான் ஷார்க்குன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து இல்லை, இது சின்னதாக. இது வந்து ஜனங்க ஒயிட் ஷார்க்கு, இது வந்து பிளாக் ஷார்க்கு. நல்லா வளரும், இது பெருசாக வளரும், சர்ன்னு வளரும். இது வந்து நம்ம உலகத்துலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபிஷ்ஷுன்னா இதுதான் சொல்கிறாங்க ஏதோ அப்படின்னு. இது என்ன சொல்லுவாங்க? இது கோய்காப்புனா இதுதானே? அதான் அதுதான். அது ஏதோ நல்ல பேர், இது டக்குன்னு வரல எனக்கு. இது கொஞ்சம் அழகாக இருக்குது தொட்டியில். இது இருக்கிறதுலே கொஞ்சம் கலராக இருக்குது, அப்படியே செம கலருங்க. ரெயின்போ ஃபிஷ்ஷுக்கு அது ரெயின்போ டெட்ரா செமரா நண்பர்களே. ஓகே, இங்கெல்லாம் வந்து காலியாக இருக்குது. அவ்வளோதான், ஃபிஷ் ஃபார்ம்பு முடிஞ்சு போச்சு. இது பாருங்க, கண்ட மீன் எதுவும் நீங்கள் விட்டுக்கிறாங்க நண்பர்களே. கட்டலா மாதிரி இது பார்க்கறதுக்கு. கருப்பு கட்டலாவா? கண்ணு கருப்பாகுது, ஒன்று வெள்ளையாகுது நண்பர்களே. அடுத்து வந்து மீனை பார்த்த உடனே அப்படியே நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மானை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது நண்பர்களே. 2 மான் அங்கே ஏதோ துண்ணுக்குது தூரத்தில். அது உங்களுக்கு தெரிதா இல்லையான்னு தெரியல. இங்கே ஏதோ நோ என்ட்ரின்னு போட்டுக்கிறாங்க இந்த பக்கம். அந்த மானை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறதுக்கு வழி போலக்குது. ஹை இந்த இங்கே பாருங்கள் நண்பர்களே. சாப்பிடுது நண்பர்களே. நம்ம பஜ்ஜி போட்டோம், மிளகா பஜ்ஜி போட்டால் சாப்பிடுது. அது போட்டு வரல, அதுக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக வரல. ஆனால் மென்னி கீழே போட்டுங்குது. இந்த மென்னிச்சு இந்த மாதிரி துண்டு வந்து நம்மளை பார்த்துங்குது. இன்னொரு ரவுண்டு போடுவாங்கன்ட்டு அந்த பஜ்ஜி கூட போட்டுறதுக்கு இந்த மாதிரி. இதோ நண்பர்களே, இந்தா இது பாருங்க நண்பர்களே, பஜ்ஜி போட்டால் எத்தனை துண்டு நண்பர்களே. பாவம், அந்த பக்கம் எதுவும் கடிக்காமல் இந்த பக்கம் வந்து தேர்ந்துக்குது. இது பசிக்கு அப்படியே ஆடு மாதிரியே இருக்குது நண்பர்களே. அந்த கொம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொஞ்சம் பெருசாகுது. செம பீஸ். ஆனால் ஓகே பாய். அங்கே ஒரு பெரிய கும்பே இருக்குது நண்பர்களே. பெரிய கும்பலே வந்துருக்குது. அங்கே எங்கேருந்தோ நிறைய இருக்குது நண்பர்களே. இது இன்னொன்று வந்துருக்குதுங்க. இந்தா இது எங்களுக்கு பழகம் இருக்குது. இங்கே ஜனங்க வந்து இதுக்கு எதனா போடுறது துண்டு.
நல்லா பழக்கம் இருக்குது நண்பர்களே. செம நந்தி நண்பர்களே. இங்கே நந்தி மேலே பாருங்கள், உட்காரத்துக்கு பாருங்கள், குரு குரு நந்தி மேலே உட்காராங்க நண்பர்களே பசங்க. அங்கே பாருங்கள், செம நந்தி. ஆனால் அற்புதமான ஒரு நந்தி டிசைனு. இந்த பொம்மையெல்லாம் ரொம்ப பழைய காலத்து சிற்பம் நண்பர்களே. நொறுக்கமாக சிற்பி செக்கிருக்கிறாரு பாருங்க, தெரியும். மாறு மேலே அந்த இது கண், வாய் உள்ள இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே செடி நண்பர்களே. இவங்க சொல்கிறது ஒரே செடி வந்து இந்த 4 ஏக்கரால் இருக்குது. 4 ஏக்கராக்கும் இந்த ஒரே செடி தான் இருக்குது. அதுதான் இந்த இடத்தோடைய ஃபேமஸே நண்பர்களே. இந்த ஆலமரம் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து இந்த 4 ஏக்கராகும் இங்கே தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. முன்னாடியெல்லாம் வந்து உள்ளெல்லாம் போயிட்டு செடி மேலே ஏறி விளையாடி இருந்தாங்க ஜனங்க. இப்போ அந்த மாதிரிலாம் விட்றதில்லை போல். உள்ளே வந்து காம்பவுண்டு போட்டுக்கிறாங்க நண்பர்களே. செடியை மட்டும் பார்க்க முடியும், அவ்வளோதான் இங்கே. ஓகேங்களா, செம ஸ்பாட் நண்பர்களே. இது பாருங்கள், எங்கே வந்தாலும். ஆனால் கிளைமேட் வரையும் நல்லா இருக்குது நண்பர்கள், சில்லுன்னு இருக்குது. பட் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான முக்கியமான மெயினான செடி எதுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது இங்கே, அந்த அளவுக்கு இருக்குது. பட் இங்கே பார்க்கலாம் வாங்க நண்பர்களே, செம ஸ்பாட்டு. நம்ம சேனலை நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்த உடனே உன் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா ஆனார். எதுக்கு நான்னாக்கா, நிறையா விஷயம் இருக்குதுப்பா உன் சேனலில், நிறையா இருக்குது, ரொம்ப அருமையாக இருந்தது. நான் நேற்றெல்லாம் உன் சேனலை தான் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தார் நண்பர்களே. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பாருங்கள், நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நண்பர்களே, மரம் அப்படியே எவ்வளோ பேசிக்குது. ஒரு மரத்துலேருந்தும் அந்த வேர் வந்து இறங்கி அப்படியே அது ஒரு மரமாக உருவாகி இந்த இடம்லாம் வந்து மொத்தமாக வந்து இதுவாக இருக்குது நண்பர்களே. இது மாதிரி தெரியும் உங்களுக்கு செடி நண்பர்களே. இங்கே வரவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வருவாங்க, எல்லாம் ஜாலியாக ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே கிளைமேட்டு. எங்கே பார்த்தாலும் நம்ம சுற்றி இந்த ஆலமரம் தாங்க இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா, இங்கே எங்கேயாவது மெட்டல் டிடெக்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிதுன்னா மெட்டல் டிடெக்டிங் பண்ணலான்னு நினச்சேன் நண்பர்களே. பட் இங்கெல்லாம் எங்கேயும் பண்ணுறதுக்கு இல்லை. இதெல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டு, இங்கே எங்கேயுமே நம்ம தேடக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஸ்டார்டிங்கில் காட்டின பாருங்கள், இந்த பாறைங்க, இந்த சிற்பங்க, அதெல்லாமே இந்த மாதிரி இடத்துல கடித்தது பொருட்கள் தான் நண்பர்களே.